தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பயிற்சியாளர் கைது என்ற தகவல் தவறானது என்றும் காவல் நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த விவகாரம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். பஞ்சாபில் தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2024-25 ஆண்டுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டி என்பது பஞ்சாபில் நடைபெற்று வருகிறது. இதுல பங்கேற்பதற்காக அன்னை தெரசா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழக கபடி அணியினர் பஞ்சாப் சென்றிருந்தனர். இந்த வகையில அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பாங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கபடி போட்டி நடைபெற்ற போது அந்த பவுல் ஷாட் அடிக்கும் போது மாணவ விளையாட்டு வீரர்கள் இடையே ஒரு குழப்பம் நீடித்ததாகவும் அப்போது நடுவரிடம் முறையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தமிழக விளையாட்டு வீரர்கள் தாக்கப்பட்டதாக தகவல் எல்லாம் பரவியது. இந்த சம்பவத்துக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த சூழல்ல தான் தமிழக விளையாட்டு வீரர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களுடன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இயக்குனர் தொடர்ந்து பேசி வருவதாகவும் பயிற்சியாளர் கைது என்ற தகவல் உண்மை இல்லை, காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் அவர் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார். மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக தமிழகம் திரும்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது மாணவர்கள் டெல்லியில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல 3 மணி நேரத்திற்குள்ளாக அனைத்து நடவடிக்கைகளையும் இப்போது தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் பத்திரமாக தமிழ்நாடு திரும்பி வர இருக்கிறார்கள் என்ற தகவலையும் தமிழ்நாடு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.